Taste the Daily. மதுரை மாவட்டம் அழகர் கோயில் பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையிலிருந்து போதிய பேருந்துகள் அழகர் கோயிலுக்கு வராததால் வெகுநேரம் வெயிலில் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிறுத்த பகுதியில் பேருந்துகள் நிற்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட மலையான் தெரு பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வலியுறுத்தி பெண்கள் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தில் உணவு சமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலையான் தெரு பகுதியில் மாதம் 2 முறை மட்டுமே வழங்கப்படும் குடிநீரானது மிக குறைந்த நேரம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இளந்தக்கரை ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 வருடங்களுக்கு மேலாக சாலை, குடிநீர் உட்பட பல்வேறு வசதிகளை செய்து தருவதாக கூறி இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் புகார் தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் 40க்கும் மேற்பட்டோர் ஒன்றிய அலுவலக வாயில் அருகே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மண்டல தலைமை அலுவலகம் முன்பு 20 மாதமாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் ஓய்வு கால பண பலனை வழங்க வேண்டும், 109 மாத அகவிலைப்படி உயர்வை நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல புதுக்கோட்டை டிவிஎஸ் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ஆண்டை கொண்டாடும் விதமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். படகு இல்லம், அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், பூங்கா போன்ற இடங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஏற்காடு படகு இல்லத்தில் படகு சவாரி செய்தும் பூங்காவில் செல்ஃபி எடுத்தும் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உயிரியல் பூங்காவில் சிங்கம், வெள்ளை புலி, கரடி, சிம்பன்சி குரங்கு, ஒட்டக சிவிங்கி உள்ளிட்ட சுமார் 180 வகையான 2500 வன உயிரினங்கள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் புத்தாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குடும்பமாக பூங்காவிற்கு வருகை தந்து விலங்குகளை பார்த்து ரசித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மெயினருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று நீர்வரத்து சீரானதால் அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து புத்தாண்டை கொண்டாட குவிந்த மக்களும் ஐயப்ப பக்தர்களும் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர். மேலும் புலியருவி உள்ளிட்ட மற்ற அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் புத்தாண்டை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆயில் மசாஜ் செய்து கொண்டும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் ஒகேனக்கல் இயற்கை அழகை ரசித்தனர். மேலும் பிரதான அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள ஒகேனக்கல் பரிசல் ஓட்டிகள், மீனவர்கள், சமையலர்கள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குடும்பமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர்.